வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தின் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக மாற முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் கட்டமைப்பு 2025 இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டு அறிவு சார்ந்தது என்றும் இந்த அறிவு சார்ந்த உலகத்தையும் பொருளாதாரத்தையும் நாடு வழிநடத்தப் போகிறது என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், தெலங்கானா, பஞ்சாப், மிசோரம், ஒடிசா ஆகிய 7 மாநிலங்களில் உள்ள 8 சட்டமன்ற இடங்களுக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை இன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஒடிசாவிற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி மற்றும் ஜார்க்கண்ட், மிசோரம், பஞ்சாப், தெலங்கானா மற்றும் ராஜஸ்தானுக்கு இம்மாதம் 21ஆம் தேதியாகும். இந்த சட்டமன்ற இடங்களுக்கான இடைத்தேர்தல் நவம்பர் 11ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 20 மாவட்டங்களில் உள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 23ஆம் தேதியாகும். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 கட்டங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 436.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.87 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடம் உட்பட பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்று அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 1588 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட 38 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.